ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், தமிழ்நாட்டில் பிப்ரவரி 13ஆம் தேதி காலையிலேருந்தே தமிழ்நாட்டுடைய பாதி தாய்மார்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழக அரசாங்கம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலோ எதுவுமே நம்ம பேச போறது கிடையாது. அதனால தயவு செஞ்சு யாரும் என்ன கமெண்ட்ல கடிக்க வர வேணாம், நீ அந்த கட்சியை சார்ந்தவன் தானே, நீ இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு சமயம் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு சின்ன ரூல் மட்டும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக இதுக்கான காரணம் என்னன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க, ரூலிங் பார்ட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான எலெக்ஷன் சம்பந்தமான கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். எல்லாருமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? சோ நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 13ஆம் தேதி ஒரு 1.31 கோடி தமிழ்நாடு பெண்மணிகளுக்கு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க. பட் இப்போ மொத்தமா 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம், தமிழக அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த 3 மாசத்துடைய ஒரு அமௌண்டான 3000 ரூபாய் பிளஸ் 2000 ரூபாய் வந்து கோடை காலத்துக்கான ஒரு சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் செலிபிரேட் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எதிர்கட்சிகள் மீன்ஸ் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் சேர்ந்து தமிழகம் கொடுக்கக்கூடிய இந்த நிதியை நிறுத்தி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எந்த ஊர் எலெக்ஷன் நடந்தாலும் இந்தியாவில் 1962ஆம் ஆண்டுல இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் அறிவிச்ச தேதியிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ஒரு நடத்தை விதி, தேர்தல் நடத்தை விதி அப்படிங்கிற இந்த விதி வந்து அப்ளிகேபிள் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி முக்கியமான காரணம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அதனாலேயே தான் தமிழக அரசாங்கம் முன்கூட்டியே இந்த பணத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது முதல்ல 1960 கேரளாவுடைய எலெக்ஷன்ல, கேரளாவுடைய சட்டசபை எலெக்ஷன்ல முதல் அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா 1962ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது நாடு முழுக்க இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. பட் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா எப்போ ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, 1991ல எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முக்கியமான எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். இப்போ கூட தமிழ்நாட்டில் நிறைய பொலிட்டிஷியன் அவரோட பேரை சொன்னா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா நிறைய சம்பவங்கள் பண்ண ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் TN சேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனர். சோ இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதான் வந்து இதுக்கான இது. சோ ஒன்ஸ் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, தேர்தலுடைய தேதி என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னையில இருந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துடும். உதாரணமா பிப்ரவரி 16ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வந்து இன்னைக்கு தான், ஏப்ரல் மாசமோ இல்ல மார்ச் மாசமோ சொல்லிட்டு டேட் அறிவிச்சாங்க அப்படின்னா, அந்த டேட் என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அப்ப இருந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துடும். இது எப்ப வரை இருக்கும் அப்படின்னா, தேர்தலுடைய என்டையர் ப்ராசஸும் முடிகிற வரை இருக்கும். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்களே, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றது வரை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பொறுத்தவரை இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, ஆளும் கட்சி இருக்காங்க இல்லையா, ஆளும் கட்சி அவங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் சமயத்துல எல்லா கட்சிகளுக்கும் ஈக்குவலான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வந்து ஆளும் கட்சியோடைய பவர்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கரண்ட்ல ரூல் பண்ணிட்டு இருக்கு DMK கவர்மெண்ட்டுக்கு. அவங்க பதவி ஏற்றது 2021 மே 10ஆம் தேதி பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மே 10ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய 5 ஆண்டுகள் முடியுது. ஸோ அதனால பிப்ரவரி கடைசி வாரத்திலேயோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட்லயோ வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான டேட் எப்போ அப்படிங்கிறத அறிவிச்சிடலாம். எலெக்ஷன் வந்து ஏப்ரல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் பிப்ரவரி கடைசிலயோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ எலெக்ஷனுக்கான டேட் வந்துடும். ஸோ ஒன்ஸ் டேட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறைக்கு வந்துடும். அரசாங்கம் இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தமிழக அரசாங்கம் இப்போ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா
அரசாங்கம் என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நியூ ஸ்கீம்ஸ், புதுசா அரசாங்கம் எந்த விதமான நலத்திட்ட உதவிகள் ஸ்கீம்ஸும் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா எலெக்ஷன் ஒரு 2 மாசத்துல வரப்போகுது. இந்த சமயத்தில் அரசாங்கம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து மக்களை வாக்காளர்களை கவர்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ பண்றதா இருந்தா முன்னாடியே பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாம கடைசி நேரத்தில் நிறைய அரசாங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றதுனால அது வந்து ஓட்டருடைய இந்த சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, புதுசா இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்த விதமான ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதுசா எந்த திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி மக்களுக்கு நிதி வழங்குற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நோ அஃபிஷியல் ஸ்டேட் மெஷினரி. ஸோ அரசாங்கம் வந்து இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவரு அந்த எலெக்ஷன் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் அரசாங்கத்துடைய வாகனத்தையோ இல்ல அரசாங்கத்துடைய அந்த ஸ்டாஃப்ஸையோ வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுவுமே வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வெஹிக்கிள், ஏர்கிராஃப்ட், அதே மாதிரி பர்சனல் cannot be used for எலக்ட்ரோ இன்ஜினியரிங். ஸோ அவர் வந்து அந்த கேம்பெயின்லாம் போகும்போது அவருடைய தனிப்பட்ட வாகனத்தை தான் பயன்படுத்தணுமே தவிர அரசாங்கத்துடைய வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இதுல ஒரு முக்கியமான இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நான் அட்ஹோக் appointment. The government cannot make temporary appointment in public undertaking that might influence the voter. அதே மாதிரி அந்த எலெக்ஷன் சமயத்துல முக்கியமான போஸ்டிங்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்றது, அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து பப்ளிக் ஸ்பேசஸ், த ரூலிங் பார்ட்டி கேனாட் மோனோபோலிஸ் பப்ளிக் கிரவுண்ட் ஃபார் ரேலிஸ் ஆர் ரெஸ்ட் ஹவுஸ், ஆப்போசிஷன் பார்ட்டி மஸ்ட் ஹவ் ஈக்குவல் அக்சஸ். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வர்றப்போ எல்லா கட்சிகளும் வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு, அதே மாதிரி அவங்களோட கட்சிக்கு ஆஃபீஸ் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிட்ட இது அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் அவங்களுக்கு எங்களுக்கு இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாம எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா நோ அச்சீவ்மெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் ஃபண்டட் advertisement highlighting the ruling party success are prohibited. So government வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் செலவுல இருந்து இந்த மாதிரி அரசாங்கம் இந்த 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிற என்ன பண்ணக்கூடாது, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பூஸ்ட் பண்ற மாதிரியான எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருந்தா அது அந்த கட்சியோட செலவுல பண்ணிக்கலாமே தவிர அரசாங்கத்தை நார்மலா அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமை பிரபலப்படுத்துறதுக்காக அரசாங்கம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கவர்மெண்டோட செலவுல நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா பண்ணுவாங்க. பட் எலெக்ஷன் டைத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா அது அவங்களுடைய சொந்த காசுல வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. இது கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் எலெக்ஷன் சமயத்தில் அரசாங்கம் ரூலிங் பார்ட்டி எந்த விதமான துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பிப்ரவரி கடைசியிலோ இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒன்ஸ் எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கம் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் மொத்தமாக சேர்த்து வந்து போட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்க என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து இது பண்ணுங்க. ஸோ என்னுடைய விஷயம் வந்து எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணும், எந்த பார்ட்டி அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால இதை வந்து யார் மனதை புண்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த 5,000 ரூபாய் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ், தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு புது புது விஷயங்களை வந்து சொல்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி சந்திக்கலாம். தேங்க்யூ.